ஹாய் வணக்கம் எல்லா தமிழுள்ளங்களுக்கும் வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், இவன் கையை பாருங்கள், இவன் கை எவ்வளோ கூர்மையான கையென்று பாருங்கள். இது என்னென்னு சொன்னால், பிரியாணிக்கு ஆசைப்பட்ட அபிராமி யாருன்னு சொன்னால், குன்றத்தூரில் சென்னையில் வசித்து வந்தவா, 2 குழந்தைகளோட அத்தோட குடும்பமாக வசித்து வந்தவா. ஆனால் டிக்டாக்கில் திவ்யாகனுக்கு இவாவும் ஒரு பெரிய ஒரு பிரபலம். அப்போது கணவர் பேங்கில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இவர் என்னென்றால் என்ன செய்வான்னு சொன்னால், டிக்டாக்கில் நிறைய பாட்டுகள் இப்போ ஜோடியாக சேர்ந்து பாடுறது. அப்போ பாடும்போது கல்யாண சுந்தரம் என்பவரோட இவாவுக்கு தொடர்பு வந்திருக்கு. அப்போ அவரோட சேர்ந்து டிக்டாக் எல்லாம் செய்திருக்கிறார் பிரபலம் அடைவதற்காக. ஏனென்றால் டிக்டாக் நிறைய கொடுக்கும். என்னென்னு சொன்னால், நிறைய பேர் வருவார்கள், லைக் பண்ணுவார்கள், பெரிய வடிவு அழகு என்று எல்லாம் சொல்லுவார்கள். நீ உன்னை விட அழகானவர்கள் ஒரு தரம் இல்லைன்னு சொல்லுவார்கள். அப்போதெல்லாம் இருக்கும்போது நாங்கள் டிக்டாக்கில் போகிறது என்னத்துக்குன்னு சொன்னால், எங்களுடைய வீடியோ ஃபேமஸ் ஆகணுமென்றதுக்காண்டி போகணும் இல்லையா, குடும்பத்தை கொண்டே குழந்தைகளை கொண்டே சாக்கணுன்ற அளவுக்கு போகக்கூடாது. ஏன்னா குழந்தைகள் என்னென்னா இங்கே வாழ பிறந்ததுகள், அதை படித்து அதை முன்னுக்கு வரணுமென்ற ஒரு ஆசையில் இந்த குழந்தைகள் வருகின்றார்கள். அது ஒரு ஃபன்னாக இருக்கலாம் டிக்டாக் ஒழிய, அது வாழ்க்கையை முடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அபிராமியும் என்னென்னு சொன்னால், அபிராமி அந்த டிக்டாக்கில் அவள் என்னென்னு சொன்னால், அவள் தென்னை விட ஒரு ராணியும் இல்லை, தென்னை விட அழகிய உறுதியும் இல்லைன்னு சொல்லி ஆணவம் கொண்டது என்ன செய்துச்சுன்னு சொன்னால், பக்கத்தில் பிரியாணி கடையில் மீனாட்சி சுந்தரம் என்ற அவர் பிரியாணியில் மாஸ்டர். அவர் என்ன செய்துக்கிறார், இவாக்கு அடிக்கடி பிரியாணி பிரியாணி விருப்பம் என்றவுடைய இவன் அடிக்கடி ஓர்டர் கொடுப்பா. அப்போ அவர் என்ன செய்வார்னா, அவர் தான் டெலிவரி கொண்டு வந்தால் அவருக்கும் காதல் மிளந்து விட்டார். இந்த வயசில் 2 குழந்தைகளை வைத்துக்கொண்டு காதல் கதை, இரவு வேளைகளில் கணவர் இல்லாத நேரங்களில் காதல் கதைகள் கதைத்து கொண்டிருந்திருக்க. இதை அந்த மகன் பார்த்துருக்கிறார். பெரிய அபிராமியோட மகன் பார்த்துக்கிறார். அதை பார்த்துட்டு அவருடைய அப்பாவுக்கு சொல்லிக்கிறார். சொன்ன மூட்டம் அப்பா என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால், அதை ஓன் பண்ணி போட்டு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கு மேல் ஒரு கொடூரம் என்னெண்டா, பிள்ளையில் ஆத்திரம் அடைந்தாச்சு, மகன் மேலே ஆத்திரம் அடைஞ்சாச்சு. ஆத்திரம் கொண்ட அபிராமி என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், குழந்தைகளை போட்டு தள்ளிவிட்டு தான் மீனாட்சி சுந்தரத்தோடு ஓடிடணும், நான் அவரோட போய் வாழணுமென்று பிளான் போட்டுட்டான். பார்த்தீங்களா, குழந்தைகளை கொலை செய்து போட்டு நீ வாழணுமென்னு நினைக்கிற. அப்போ நீ என்ன ஒரு தாயா? தாய் என்றொரு பாசம் அல்ல, தாய் என்பவள் ஒரு இரக்கம். தாய் என்றது ஒரு இரக்கம். என்ன செய்துக்கலாம்டா, குழந்தைகளை விட்டு அவன் அப்பாவோட வாழன்னு சொல்லி விட்டுட்டு, குழந்தைகள் வாழட்டும், பிறந்துட்டது அழகான குழந்தைகள், அதுகளை வாழட்டும் என்று சொல்லி விட்டுட்டு தனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை வேணுமென்று சொன்னால் போய்க்கலாம். அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்ததுகள், அந்த குழந்தைகளை நீ விட்டுக்கலாம். ஆனால் இவாக்கு என்ன நடந்துக்கிறேன்னு சொன்னால், இவா போட்ட பிளான் எல்லாம் அப்படியே அந்த ஹவுஸ் ஓனர் என்ன செய்துக்கிறா, கவிதாண்டவாண்டன்னா அவள் கண்டுபிடிச்சு அவள் போலீஸுக்கு அறிவித்த உடனே போலீஸ் பார்க்க மூட்டம் அங்கே வீட்டுக்குள்ளேயே அந்த குழந்தைகள் 2ஐயும் ஏற்கனவே பொம்பளை பிள்ளை இறந்து விட்டது. ஆம்பளை பிள்ளை என்ன செய்துக்குதுன்னு சொன்னால், அது அட்ட உயிரில் இருந்துக்குது. அப்போ அந்த குழந்தைய விட்டுக்கலாம், நீ எங்கேயாவது வாழ்ந்துட்டு போ ரெண்டு குழந்தை துடிக்கும் போதாவது உனக்கு இந்த மனதில் இதக்கம் வரவில்லையா? அந்த குழந்தையும் என்ன நடந்துக்கண்டா, தலானியால் அமர்த்தி அந்த குழந்தை உந்த இச்சைக்காண்டி அந்த குழந்தையும் சாக்கொள்ளிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிச்சத்தை கதையை உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.